அப்பா முறுக்கு வடை மோதகம் பாரு, நம்ம ஆனந்த பிள்ளையாருக்கு தொந்திய பாரு. அப்பா முறுக்கு வடை மோதகம் பாரு, நம்ம ஆனந்த பிள்ளையாருக்கு தொந்திய பாரு. அனிதா புஷ்பவனம்குப்புசாமி விஹா யூடியூப் சேனல் அன்பர்கள் அனைவருக்குமே அன்பான வணக்கம். நம்முடைய யூடியூப் சேனலில் தொடர்ந்து பல செய்திகளை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இன்றைக்கி இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம்? பிள்ளையார் சதுர்த்திக்காக ஏதாவது ஒரு பிரசாதம் ரெசிபி செய்யலாமா அப்படின்னு யோசித்தேன். ஸ்பெஷலாக செய்யலாம் அப்படின்னு யோசித்ததில் வித்தியாசமாக ஒரு லட்டு செய்யலாம் அப்படின்னு பார்த்தேன். தெரிஞ்சிருக்கலாம் உங்களுக்கு, இருந்தால் கூட சொல்கிறேன். சரி, என்ன பிரசாதம் ரெசிபி செய்து காமிக்க போகிறேன் அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இன்றைக்கு பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் காண இருக்கின்ற அனைவருக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள். உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் அனைத்து நலங்களும் வளங்களும் கிடைக்கப்பெற்று நீடூழி வாழணும்னு நான் இறைவன்கிட்ட பிரார்த்திக்கிறேன், அந்த பிள்ளையார்கிட்டயே பிரார்த்திக்கிறேன். இந்த காணொலியை காண்கின்ற அனைவருக்குமே இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். சரி, நம்ம என்ன பண்ணலாம், இப்போது இந்த என்ன ரெசிபி செய்து காமிக்க போகிறேன் அப்படின்றதுக்கு முன்னாடி சும்மா ஒரு 2 வரி பிள்ளையாருக்காக பாட்டு பாடலாம். கிராமத்துலலாம் பார்த்திங்கன்னா பிள்ளையாரை ரொம்ப அழகாக பாட்டு பாடிட்டு கும்மி அடித்து டான்ஸ் எல்லாம் ஆடுவாங்க. எல்லாருக்கும் பிடிச்ச தெய்வம் இல்லையா? அதனால் அதாவது கிராமத்து பாட்டிலையே பிள்ளையாருக்கு இந்தந்த பலகாரங்கள் பிடிக்கும் அப்படின்னு இருக்குது. இது பாரம்பரியமாக பாடப்படுகின்ற பாடல். என்ன பாட்டுனா, அப்பா முறுக்கு வடை மோதகம் பாரு, நம்ம ஆனந்த பிள்ளையாருக்கு தொந்திய பாரு. அப்பா முறுக்கு வடை மோதகம் பாரு, நம்ம ஆனந்த பிள்ளையாருக்கு தொந்திய பாரு. பச்சரிசி பணியாரம் வேணும் என்பாரு, நல்லா பாங்குடனே மோதகத்தை விரும்பி திம்பாரு. பச்சரிசி பணியாரம் வேணும் என்பாரு, நல்லா பாங்குடனே மோதகத்தை விரும்பி திம்பாரு. எப்படி? பச்சரிசி பணியாரம் மோதகம் இதெல்லாம் விரும்பி திம்பாராம். இதெல்லாம் நான் கடந்த ஆண்டு விநாயகர் சதுர்த்திக்கு செஞ்சு காமிச்சிட்டேன். அதாவது தொடர்ந்து 2-3 ஆண்டுகளாக மோதகம் செஞ்சு காமிச்சிருக்கேன், கொழுக்கட்டை செஞ்சு காமிச்சிருக்கேன், அப்பம் இதெல்லாம் செய்து காண்பித்திருக்கிறேன். அந்த பலகாரங்களுடைய ரெசிபி எல்லாமே இந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், பாருங்கள். சரி, இன்றைக்கி என்னங்க செய்ய போகிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, லட்டு தான் எங்களுக்கு தெரியுமே அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் செய்கிற லட்டு கிடையாதுங்க, நான் செய்கிற லட்டு ஸ்பெஷல் லட்டு. எப்போ பாரு பூந்தி லட்டு சாப்பிட்டா போர் அடிக்குது இல்லையா? அதனால் வேறு லட்டு நான் இன்றைக்கி செய்ய போகிறேன். அதற்கு தேவையான பொருட்கள் நான் இப்போ சொல்ல மாட்டேன், டைரெக்டாக செய்முறைக்கு போயிடலாம். சரி, அதுக்கு முன்னாடி இன்னொன்று சொல்லிடுறேங்க. இதுவரைக்கும் விஹா ஆன்லைன் ஷாப் ஆப்பை டவுன்லோட் பண்ணலைன்னா உடனே டவுன்லோட் பண்ணிடுங்க. எங்கன்னு கேட்குறீங்களா? ப்ளே ஸ்டோர் போங்க, ஆப் ஸ்டோர் போங்க, அங்கே போயிட்டு விஹா ஆன்லைன் ஷாப் அப்படின்னு போட்டிங்கன்னா எங்களுடைய ஆன்லைன் ஷாப்க்கான ஆப் அங்கே தெரியும். அதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இ-காமர்ஸ் வெப்சைட்டும் இருக்குது, அதில் viha.online அப்படின்னு இருக்கும். அதை 2 லிங்கையும் நான் நம்ம டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. எங்களுடைய கடையில் நேரடியாக பொருள்கள் பார்த்து வாங்கணும், அதாவது விஹா ஷாப்பில் பொருள்கள் பார்த்து வாங்கணும்னா நேராக சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்துக்கு வாங்க. அதற்கான ஃபோன் நம்பர், அட்ரஸ் எல்லாமே கொடுக்கப்பட்டு இருக்குது. அதாவது வெப்சைட்லேயும் அப்புறம் ஆப்லேயும் கொடுக்கப்பட்டு இருக்குது, கூகுள் மேப்ஸ்லேயும் அட்ரஸ் இருக்குது. சரி, என்னுடைய கடைக்கான கிளைகள் எங்கேயாவது இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையவே கிடையாது. என்னுடைய பெயர், புகைப்படம், வீடியோவை பயன்படுத்திட்டு அவங்க பொருள் தாங்க நாங்கள் இங்கே இந்த கடையில் விற்றுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னாங்கன்னா முற்றிலும் தவறான செய்தி. அதில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. இதெல்லாம் நடந்துட்டு இருந்தது, கொஞ்சம் தடை பண்ணியிருக்கோம், அதனால தான் சொல்கிறேன். சரி, இப்போது விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு ஸ்பெஷல் லட்டு என்ன செய்ய போகிறேன் அப்படின்னு பார்க்கலாமா? இப்போது அடுப்பில் பாருங்கள், கடாய் வச்சுருக்கேன். ஆல்ரெடி நான் பேசிகிட்டு இருக்கிறக்குள்ளேயே அது சூடு பண்ணியாச்சு. அதில் நல்லா டக்குன்னு நெய் ஊற்றுங்க. அதாவது நெய் சாப்பிட்றதுக்கு பயப்படாதீங்க, நல்ல கொழுப்பு தான் இதில் இருக்குது, கரையக்கூடிய கொழுப்பு, சேச்சுரேட்டட் ஃபேட் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதுதான் இருக்குது. அதனால் பயப்படாமல் நெய் சாப்பிடணும்னு நினைக்கிறவங்க போட்டுக்கோங்க. விலை அதிகம்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணுங்கள், கொஞ்சம் நெய் போட்டு அதுக்கப்புறம் எண்ணெய் லேசாக சேர்த்துக்கோங்க. ஆனால் நெய்யில் செஞ்சால் தான் பிள்ளையாருக்கு படைச்சா நல்லது. சரி, அதில் இப்போ கடலை மாவு போட்டிருக்கேன். எவ்வளோ போட்டிருக்கேன் அது எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. இது நல்லா சிம்மில் வச்சு செவக்க வறுத்து எடுக்கணும். நெய் எந்த அளவுக்கு போடணும்னா, இந்த மாவு இருக்கு இல்லையா, நல்லா ஈரப்பதம் இருக்கணும். அதாவது நம்ம தண்ணி ஊற்றாமல் பிசைகிறோம், பாகு காய்ச்சாமல் பிசைகிறோம். அதனால் இந்த நெய் பத்தலை, இன்னும் கொஞ்சம் நான் சேர்த்துக்கிறேன். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு முழுக்க ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போல் தான் வரும். அதனால் பயப்படாதீங்க. ஆஹா, வறுக்கும் போதே நான் மனோன்றீங்க.
இந்த கடலை மாவு லட்டு எல்லாம் பிடிச்சி சாப்பிட்லாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லது. அதுவும் இந்த பனிக்காலம் துவங்குவதற்கு முன்பாக இந்த கடலை மாவு நெய்யில் சேர்த்து லட்டு சாப்பிட்டோன்னா உடம்புக்கு நல்ல ஆரோக்கியம் தரும். இப்போ பாருங்கள், லேசாக செவக்க வறுத்தாச்சு. நம்ம ஒரு புகை மாதிரி வருது இல்லை, அது சரியான பதமாக இருக்குது. நம்ம என்ன பண்ணலாம், அடுப்பை அணைச்சிக்கிட்டு அதுலேயே இந்த பிஸ்தா பருப்பு இருக்கு இல்லையா, அதை போட்டுக்கலாம். அதுலேயே காஜு, அதாவது கேஷ்யூ நட் போட்டுக்கலாம். அதுலேயே ஏலக்காய் தூள் போட்டுக்கலாம். இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். அடுப்பிலிருந்து இறக்கிக்கலாம். இப்போ இதில் என்ன பண்ணலாம், வெல்லம் அல்லது நாட்டு சர்க்கரை இல்லைன்னா நீங்கள் சர்க்கரை, சாதாரண சர்க்கரை இல்லையா, அது பொடிச்சுக்கிட்டு எவ்வளோ தேவையோ அதில் சேர்த்துக்கோங்க. நான் கருப்பட்டி இருக்கு இல்லையா, இந்த கருப்பட்டியை பவுட்ரு பண்ணி சேர்த்துருக்கேன். உடம்புக்கு ரொம்ப நல்லது. கொஞ்சம் ஆற விட்டு இது நம்ம பிடிச்சிக்கலாம். கருப்பட்டி கூட சேரும்போது ரொம்ப சுவையாக இருக்கும். உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது கருப்பட்டி. அதுவும் பனங்கருப்பட்டி வேறு. இதெல்லாம் எங்கே இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே பாருங்கள், நான் சொல்கிறேன். இந்த மெஷர்மெண்ட் கப்பு, இந்த உடன் ஸ்பூன், இந்த ஸ்பூன் எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம விஹா ஆன்லைனில் இருக்குது. viha.onlineலேயும் இருக்குது, விஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்லேயும் இருக்குது. இப்போ இதில் என்ன பண்ணுறேன், குங்குமப்பூ இருக்கு இல்லையா, அதையும் சேர்த்துக்கலாம். குங்குமப்பூ ஆப்ஷன். இதில் எதுவும் இல்லைன்னு நீங்கள் கவலைப்படாமல், மாவும் சர்க்கரையும் இருக்கா, ஏலக்காய் தூள் இருக்கா, அதை பார்த்துக்கோங்க. ரொம்ப சுவையாக இருக்கும். கொஞ்சம் வித்தியாசமான லட்டு குழந்தைங்களுக்கு கொடுங்க, ரொம்ப ரொம்ப நல்லது. நார்த் இந்தியாவில் இது ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இன்னொன்று அங்கே உடம்புக்கு நல்லதுன்னு செய்வாங்க. நிறையா செஞ்சு வச்சு போனாங்கலாம் சின்ன வயசில். எங்கள் பாட்டி தினமுமே ஒன்று கொடுப்பாங்க. இப்போ என்ன பண்ணலாம், லட்டு பிடிச்சிக்கலாம். பாருங்கள், பிள்ளையார், வெள்ளருக்கு பிள்ளையார் நம்ம விஹா ஆன்லைனில் இருக்கார். வெள்ளருக்கு பிள்ளையார் வீட்டில் வச்சோன்னா நெகட்டிவிட்டிஸ் எல்லாம் போயிடும். ரொம்ப ரொம்ப நல்லது. அடடடடா, நாமா இருக்குது பாருங்கள். எவ்வளோ சுலபமான ரெசிப்பியை செய்துட்டோம் இல்லையா. விநாயக சதுர்த்திக்கான பிரசாதம் நைவேத்தியம் ரெசிபி ரொம்ப ரொம்ப சுலபமாக எளிமையாக இருந்தால் கூட அவ்வளவு சுவையாக இருக்கும். உடம்புக்கும் ரொம்ப நல்லது. அதனால் ஒரு முறை நீங்கள் செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா, அது விநாயக சதுர்த்திக்குன்னு இல்லை, தினமுமே கொடுங்கன்னு பிள்ளைங்க கேட்பாங்க. செய்து சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பதிவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த பதிவில் வேறு ஒரு நல்ல தலைப்போடு உங்களெல்லாம் சீக்கிரத்தில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம். அன்பான வாடிக்கையாளர்களே, உங்கள் விஹா ஸ்டோரில் பூஜை பொருட்கள், சிலைகள், ராசிக்கற்கள், வாஸ்து பொருட்கள், விதைகள், பாரம்பரிய அரிசி வகைகள், சிறுதானியங்கள், ஆர்கானிக் பொருட்கள், மூலிகை எண்ணெய், மளிகை பொருட்கள், மரச்செக்கு எண்ணெய், மரப்பொருட்கள், வெள்ளி ஆபரணங்கள், கிஃப்ட் ஆர்டிகல்ஸ், காட்டன் மற்றும் பட்டு புடவைகள், காட்டன் சுடிதார்கள், பட்டு பாவாடை, குழந்தைகளுக்கான விளையாட்டு பொருட்கள், ஹை குவாலிட்டி இமிடேஷன் நகைகள், வீட்டு உபயோக பொருட்கள், ஜூட் பேக்ஸ், ஹேண்ட்மேட் சோப்ஸ், அழகு சாதன பொருட்கள், சிறுதானிய பிஸ்கெட்டுகள், ஹோம் அப்ளையன்சஸ், இன்னும் பற்பல பொருட்கள் விற்பனைக்குள்ளது. விஹா ப்ராடக்ட்களை நீங்கள் வாங்க விரும்பினால் அது எங்களுடைய viha.online வெப்சைட் மற்றும் சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் உள்ள எங்கள் விஹா ஸ்டோரில் மட்டுமே கிடைக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். வேறு எந்த ஆன்லைன் வெப்சைட்களிலும் விஹா ப்ராடக்ட்கள் விற்பனைக்கு கிடையாது என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். எங்கள் விஹா ஸ்டோரின் விலாசத்தை கண்டறிய கூகுள் மேப்ஸில் விஹா ஸ்டோர் என்று டைப் செய்தால் வழியை கண்டறியலாம். www.viha.online வெப்சைட்டிலும் விஹா ஸ்டோரின் அட்ரஸ் உள்ளது.